சாம்சங் அடுத்ததா அவங்களுடைய M சீரிஸ்ல Samsung Galaxy M12 அப்படின்னு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வராங்க. போன வருஷம் லான்ச் பண்ண Samsung Galaxy M11க்கு ஒரு சக்சஸரா தான் இந்த மொபைல் எடுத்துட்டு வராங்க. M11ல இருந்து M12க்கு நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தாலுமே இந்த மொபைல்ல என்ன கொடுத்திருக்காங்க, அந்த இதெல்லாம் ஒர்த்தா கொடுத்திருக்காங்களா, என்ன பிரைஸ்க்கு இந்தியாவுக்கு எதிர்பார்க்கலாம், எப்போ இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால நீங்க சாம்சங்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். சாம்சங் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணாலுமே பெரும்பாலான மொபைல்ஸ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க, பிரைஸும் கொஞ்சம் அதிகமா வைக்கிறாங்க. இந்த மாதிரி லான்ச் பண்ணக்கூடிய சாம்சங் மொபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் நீங்க விரும்பி வாங்குறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இத பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த சாம்சங் Galaxy M12ல என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா டீடைலா பார்ப்போம். முதல்ல இந்த மொபைலோட லான்ச் டேட் பாத்தீங்கன்னா மார்ச் 11ஆம் தேதி இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அமேசான்ல ஒரு டெடிகேட்டட் பேஜ் போட்டு அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்காதோ அதெல்லாம் இன்னும் ரிவீல் பண்ணல. சோ இந்த மொபைல்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா அடுத்ததா பார்ப்போம். இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் HD+ டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இங்க வந்து AMOLED டிஸ்ப்ளே கிடையாது, ஒரு LCD டிஸ்ப்ளே இல்லனா TFT டிஸ்ப்ளே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள எடுத்துட்டு வரதுனால இங்க HD+ தான் கொடுக்குறாங்க. எப்பதான் சாம்சங்லாம் Full HD+ கொடுப்பாங்களோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருக்குது. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபைட் இல்ல அப்படினாலுமே இந்த டிஸ்ப்ளேல 90hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுக்குறாங்க. சாம்சங் வந்து இப்போ வரைக்குமே 30000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ளேயே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. பட் இந்த மொபைல்ல 90hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எடுத்துட்டு வராங்க. சோ 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள 90hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சாம்சங் மொபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. டிஸ்ப்ளேவும் Full HD-யா கொடுத்திருந்தாங்க அப்படினா ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். பட் இல்ல, இந்த டிஸ்ப்ளே வந்து வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல தான் எடுத்துட்டு வராங்க. இங்க பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கிடையாது. இதுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப் எடுத்துட்டு வராங்க. M11ல பார்த்தோம் அப்படினா ட்ரிபிள் கேமரா தான் இருந்தது. அதையும் இங்க அப்கிரேட் பண்ணி குவாட் கேமரா எடுத்துட்டு வராங்க. அதுல 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவை கொடுத்திருந்தாங்க. பட் இங்க வந்து 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவை எடுத்துட்டு வராங்க. சோ 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள ஃபர்ஸ்ட் டைமா 48 மெகாபிக்சல் சாம்சங் எடுத்துட்டு வராங்க. இது போக ஒரு குவாட் கேமரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் எடுத்துட்டு வராங்க. அப்படிங்க செல்ஃபி கேமரா வரும்போது இங்க 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. சோ ரியர்ல யூஸ் பண்ற அந்த 48 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார் தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ல One UI 3.0 கொடுக்க போறாங்க. One UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாம்சங்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ நிறைய பேருக்கு One UI வந்து பிடிக்கும். உங்களுக்கு One UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு வந்து One UI பிடிச்சிருக்குது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொண்டு வராங்க. சாம்சங் தான் 6000 7000 இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்லயும் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்த மொபைலுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்குது. பட் இத வந்து கன்ஃபார்ம் பண்ணல. பேட்டரி கெபாசிட்டி வந்து அமேசான் பேஜ்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. அதனால 6000 mAh plus 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலுக்கு கொடுக்க போறாங்க. கடைசியா அந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரு 8nm ப்ராசஸர் கொடுக்க போறோம் அப்படிங்கறது தான் சாம்சங் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான் பேஜ்லயும் அதை தான் போட்டுருக்காங்க. அது போக Exynos ப்ராசஸர் தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. Exynos ப்ராசஸர் 8nm ப்ராசஸர் அப்படினாலே Exynos 850 தான் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். அத தான் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸும் போயிட்டு இருக்குது. பட் ப்ராசஸர் வந்து இன்னும் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. மேக்ஸிமம் இந்த ப்ராசஸர் கொடுக்கிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுலலாம் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இதோட AnTuTu ஸ்கோர் வந்து 1,50,000 கிட்ட வரும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படினா இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் நிறைய மொபைல்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. பட் இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். பட் இந்த ப்ராசஸர் தான் கொண்டு வர போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இல்ல தான். சோ ஃபைனலா இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனா Samsung Galaxy M11 போன வருஷம் பார்த்தோம் அப்படினா 11000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணாங்க. அதே 11000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த M12 எடுத்துட்டு வந்தாங்க அப்படினா ஒரு நல்ல டீலாவே இருக்கும். நான் கேமர்ஸ்க்கு ரொம்ப
ரொம்ப பிடிச்ச மொபைலா இருக்கும். ஏன்னா 90 Hz refreshing rate இருக்கு, ரியல்ல 48 மெகாபிக்சல் இருக்கு, 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், Android 11 One UI எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நான் கேமர்ஸ் வந்து சூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் HD+ டிஸ்ப்ளேல 90 Hz refresh rate எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ராசஸர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. இது போக என்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட், என்ன RAM வேரியன்ட் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறதும் தெரியல. சோ 4+64 தான் எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12000 ரூபாய் இல்ல 11000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மொபைல்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தல அப்படினாலுமே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு, தேவைப்படுறவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா எடுத்துட்டு வராங்க. சோ Samsung லான்ச் பண்ண போற இந்த Samsung Galaxy M12 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைமா பட்ஜெட் செக்மென்ட்ல 90 Hz refreshing rate எடுத்துட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ இதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா ஒரு சில விஷயங்கள் நல்லா கொடுக்கல, அதனால எனக்கு இந்த மொபைல் பிடிக்கல ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.